விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 17வது பருவகால ஐபிஎல் தொடரிலே 44 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்திருக்கும் நிலையில் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். 9 போட்டிகளில் விளையாடியிருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரே ஒரு தோல்வியை மாத்திரம் சந்தித்து 16 புள்ளிகளோடு இப்போது தரவரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு நேற்றுதான் அவர்களுக்கு உறுதியானது. ஐபிஎல்லில் கடந்த கால போட்டிகளை எடுத்துக் கொண்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் பாதியை வெற்றியோடு ஆரம்பித்தாலும் இறுதி பாதியை தோல்வியோடுதான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் கடந்த கால முடிவுகளாக இருந்தது. ஆனால் இந்த பருவகாலத்தில் ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடி வரக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நேற்று இடம்பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 197 என்ற இலக்கை துடுப்படுத்த ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 19 ஓவர்களிலேயே 199 ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது. 3 விக்கெட்டுகள் மாத்திரமே இழக்கப்பட்டது. அணியின் தலைவர் சஞ்சு சாம்சன் 71 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றுக் கொடுத்தார். துருவ் ஜுரல் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த இருவரின் நிதான துடுப்பாட்ட உதவியோடு 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து பலம் வாய்ந்த லக்னோ அணிக்கு எதிராக வாகை சூடியது ராஜஸ்தான் ராயல்ஸ். நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைவர் சஞ்சு சாம்சன் தெரிவானார். நடப்பு ஐபிஎல் தொடரில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார் சஞ்சு சாம்சன். 9 போட்டிகளில் 385 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இதிலே 4 அரை சதங்கள், 36 4 ஓட்டங்கள், 17 6 ஓட்டங்களும் உள்ளடக்கம். ஒரு அணித்தலைவராக அதிக வெற்றிகளை பெற்ற அணித்தலைவர் என்ற சாதனை, அதிக ஓட்டங்களை பெற்ற அணித்தலைவர், மிகச்சிறந்த சராசரியை கொண்ட அணித்தலைவர், அதிக அரைச்சதங்களை கடந்த அணித்தலைவர், அதிக 4 ஓட்டங்களை பெற்ற அணித்தலைவர், அதிக ஆட்டநாயகன் விருதுகளை வென்ற அணித்தலைவர் என பல சாதனைகளை தன் அகத்தை வைத்திருக்கிறார் நடப்பு ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சன். பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அணி வீரர்களை மிக சிறப்பாக வழிநடத்துகிறார். எதிர்கால இந்திய அணியின் தலைவராக அவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று இப்போதே பலரும் எதிர்வு கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சஞ்சு சாம்சனுடைய வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் அந்த அணியின் இயக்குனரும் பயிற்சிப்பாளருமான எம்மவர் தி லெஜண்ட் குமார் சங்கக்கார். ராஜஸ்தான் நடப்பு ஐபிஎல் தொடரிலே சிறப்பாக ஆடி வருகிறது. குமார் சங்கக்காரனுடைய ஆலோசனைகள், திட்டங்கள் இவையெல்லாம் நடப்பு ஐபிஎல் தொடரிலே சிறப்பாக செயற்படுத்தப்படுகின்றவைதான் ராஜஸ்தானுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. ராஜஸ்தான் லக்னோவுக்கு எதிரான வெற்றியோடு சேர்த்து இன்னும் பல சாதனைகளையும் தனதாக்கிக் கொண்டது. ஐபிஎல் வரலாற்றில் கடந்த 2022ஆம் ஆண்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணி விளையாடிய முதல் 9 போட்டிகளில் 8 வெற்றிகளை பெற்று சாதனை படைத்தது. அதுதான் ஐபிஎல் தொடரொன்றில் ஒரு அணி தொடர்ச்சியாக பெற்ற வெற்றிகளுக்கான தரவரிசையாக இருந்தது. ஆனால் இப்போது குஜராத் அணியின் அந்த சாதனையை சமப்படுத்தி இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் 9 போட்டிகளில் 8 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. மீதமாக உள்ள போட்டிகளிலும் ராஜஸ்தான் தொடர்ச்சியாக வெற்றி பெறும் பட்சத்தில் ஐபிஎல் வரலாற்றிலேயே யாரும் அசைக்க முடியாத ஒரு சாதனையை படைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜஸ்தான் அணியின் மிகப்பெரிய பலமே அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் தான். ஒருவர் ஜோஸ் பட்லர் நடப்பு ஐபிஎல் தொடரிலே 2 சதங்களை எடுத்திருக்கிறார். இன்னும் ஒருவர் யசஸ்வி ஜெய்ஸ்வால், அவரும் ஒரு சதத்தை எடுத்திருக்கிறார். இந்த இருவரும் துடுப்பாட்டத்திலே மிரட்டுகிறார்கள். பந்து வீச்சு வருகின்ற போது அனுபவ வேக பந்து வீச்சாளரான ட்ரெண்ட் போல்ட் சிறப்பாக பந்து வீசுகிறார். ரவி அஸ்வின், யுஸ்வேந்திர சஹால் உள்ளிட்டோரும் சிறப்பாக செயற்படுகிறார்கள். இதுதான் ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. இதுவரை நடைபெற்று முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் ராஜஸ்தான் 16 புள்ளிகளோடு தரவரிசையிலே முதலாம் இடத்தில் இருக்கிறது. இனி ராஜஸ்தானுக்கு எந்தவிதமான பயமோ தயக்கமோ அல்ல. பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. தரவரிசையிலே இப்போது 2ஆம் இடத்தில் கொல்கத்தா இருக்கிறது 10 புள்ளிகள். 3ஆம் இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 10 புள்ளிகள். 4ஆம் இடத்தில் லக்னோ 10 புள்ளிகள். டெல்லி 5ஆம் இடத்துக்கு முன்னேறி 10 புள்ளிகள். சென்னை 6ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்தில் குஜராத், 8ஆம் இடத்தில் பஞ்சாப், 9ஆம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸும், 10ஆம் இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் காணப்படுகின்றன. நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரையில் 10 சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. நடப்பு ஐபிஎல்லில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராக விராட் கோலி முதலிடம் வகிக்கின்றார். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவருக்கான வரிசையிலே ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தில் இருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.